இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மார்னிங்கே ரொம்ப சூப்பரா வந்து தோசை வந்துட்டு இருந்துச்சு. அது வந்து ஆக்சுவலி ஆப்பத்தோட மாவு. ஆனா, அது வந்துட்டு ஆப்ப சட்டியில ஊத்தும்போது சுத்தணும், நடுவுல வந்து வேகாம இருக்கும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அம்மா வந்து தோசை கல்ல தான் போட்டு எடுத்துட்டு இருந்தாங்க. அது வந்து ஆப்பமா, தோசையா என்னமோ மாரி வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பருப்புருண்ட குழம்பா தான் இருந்துச்சு. அதில வந்து கொஞ்சமா தக்காளி போட்டுட்டாங்க போல. அது வந்து அந்த ஃப்ளேவரவே மாத்தி விட்டுருச்சு. பருப்புருண்ட குழம்பு மாரி இல்ல. ஒரு தக்காளி குழம்புக்குள்ள கொஞ்சமா பருப்புருண்ட போட்ட மாரி இருந்துச்சு. அப்புறம் காலையில சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிச்சாச்சு. சாதம், பீட்ரூட் பொரியல், ரசம் அந்த மாரிலாம் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செவுரு ஃபுல்லா தேய்க்கணும். ஸோ அந்த வேலை தான் வந்து போயிட்டுருந்துச்சு. மழை பெய்யறனால மேல வந்து பார்த்தீங்கன்னா, தார்ப்பாயெல்லாம் கட்டிட்டு, அப்புறம் கீழ நின்னு தேய்க்கிற மாரி எல்லாம் செட்டப் பண்ணிட்டு இருந்தாங்க மார்னிங். நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் டயர்ட் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு சாப்பிடறக்கு வந்து போயாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன ஒரு வேலை இருந்துச்சு ஸ்கூலுக்கு போக வேண்டியது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தங்கச்சிக்கு புக்ஸ் எல்லாம் கிடைக்குது. சரின்னு சொல்லிட்டு அம்மா கூட நான் வந்து சும்மா போயிருந்தேன். ஆ போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீ மட்டும் தான் பே பண்ண முடிஞ்சது. புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் இல்லன்னும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரீஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து வாங்கிக்கோங்கன்னு சொன்னால வந்தாச்சு. அப்புறம் இந்த குட்டி குட்டி முட்டை போட்டு கிரேவி பண்ணியிருந்தேன். இந்த முட்டையோட பேரு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே டின்னரும் முடிஞ்சாச்சு. ஸோ இன்னைக்கான டே இப்படிதான் போச்சு. நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.